வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருநெல்வேலியில பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆ பாளையங்கோட்டை. ரொம்ப அதாவது அம் பாளையங்கோட்டைக்குன்னு நெறைய ஒரு வரலாறே இருக்கு. பாளையங்கோட்டைன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, இங்க ஒரு பெரிய ஒரு கோட்டை இருந்திருக்கு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமத்துரைய வந்து சிறைப்பிடிச்ச இடம் அந்த நம்ம பாளையங்கோட்டை தான் ஜெயில் தான். அதோடைய இன்னும் கிழக்கு வாசலும், மேற்கு வாசலும் இன்னும் இடிக்கப்படாம இன்னும் அப்படியே இருக்குது. மத்த எல்லாமே தரைமட்டமாக்கிட்டாங்க. பாளையங்கோட்டை ஜெயில்ல இருக்குது. இப்படி நெறைய விஷயங்கள் பாளையங்கோட்டை பத்தி நெறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம் பாளையங்கோட்டை ரயில் நிலையம், அதாவது இந்த பாளையங்கோட்டைக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வந்து அந்த இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எப்போ இந்த பாளையங்கோட்டை ஸ்டேஷன் எப்போ வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1893ல வந்து இந்த பாளையங்கோட்டை ஸ்டேஷன் வந்து தொறந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நெறையா படங்கள்ல இருந்து, நெறைய வரலாறுகள் நம்ம திருநெல்வேலியில மையப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. அந்த பாளையங்கோட்டைக்கு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். இது நம்மளுக்கு இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ரயில் தடங்கள் இதுதான் முக்கியமான ரயில் தடம் இங்க தான். நம்ம நீங்க திருச்செந்தூர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம் ஒரு இது ஒரு ரயில் தண்டவாளம் மாரி இருக்குதே. இங்க வந்து ஒரு கடல் வழியில அந்த ஒரு ரயில் தண்டவாளம் போக்குவரத்து இருந்திருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விலாம் எழுப்பப்பட்டிருக்கு. அ இருந்திருக்கலாம். ஏன்னா, இந்த தண்டவாளம் வந்து நம்ம தென்னக ரயில்வேல வந்து முக்கியமான ஒரு ரயில் பாதை வந்து திருநெல்வேலி ரயில் பாதை. அதுல திருநெல்வேலியிலிருந்து நம்ம பாளையங்கோட்டை வழியா திருச்செந்தூருக்கு ரயில் பாதை வந்து போகுது. அங்க போய் அங்கருந்து வணிகத்துக்காக அந்த திருச்செந்தூர் கோவில் அந்த திருச்செந்தூர் கோவில் வாசல்ல நீங்க அந்த கடற்கரையில நீங்க பார்த்துருக்கலாம். அதுல ஜாயின் பண்ணியிருக்கலாம். அப்படி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆ மத்தபடி இன்னும் தெரியல. நம்ம இன்னும் இந்த பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போலாம். பாளையங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு போகக்கூடிய அந்த பாதையில தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். இதுதான் பாளையங்கோட்டையோட ரயில்வே கேட்டு. முக்கியமான ஒரு ரயில்வே கேட்டு. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கார் வந்துட்டு இருக்குல்ல, இது பின்பக்கம் பாளை பஸ் ஸ்டாண்டு. அதாவது நம்ம ஜங்ஷன்ல இருந்து வரக்கூடிய பாதை. பாளை பஸ் ஸ்டாண்ட் வழியா வரக்கூடிய ஒரு பாதை. நேரா போனோம்னா புது பஸ் ஸ்டாண்டு. இந்த ரயில்வே கேட்டுக்கு அடுத்தால தான் பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில் இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பாளை பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன்லேருந்து வரக்கூடிய பாதை. நம்ம இந்த வழியா வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கு லெஃப்ட்ல தான் நம்ம போணும். நேரா போயாச்சுன்னா புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டுன உடனே நமக்கு நாகர்கோவில் பைபாஸ் ரோட்ட பிடிச்சிரும். நம்ம வந்து இந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னால இடது பக்கம் இந்த வழியா நம்ம போணும். இதுதான் நம்மளுக்கு பாளையங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு நம்ம போக வேண்டிய பாதை. ஜங்ஷன்ல இருந்து வந்தாலோ, இல்ல ஜங்ஷன்ல இருந்து வந்தா ரயில்வே கேட்டுக்கு முன்னால லெஃப்ட்ல கட் ஆகணும். நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தோம்னா, ரயில்வே கேட்டுக்கு தாண்டி ரைட்ல கட் ஆகணும். இத மறந்துறாதீங்க. இந்த 2 சைடுமே எப்படின்னா, ஒரு பெரிய குளமா தான் இருந்திருக்கு லெஃப்ட்ல. ரைட்ல பார்த்தீங்கன்னா, ரயில்வே அந்த ட்ராக்குக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஜெயிலு. ஒரே பாதை தான். அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து லெஃப்ட்ல நேரா வந்துட்டே இருந்தா, அ ஒரு ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த பாளையங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு வந்துரலாம். இது எல்லாமே பாருங்க, வலது பக்கம் எல்லாமே இங்கருந்தே நம்மளுக்கு வந்து ரயில் நிலையங்கள் சம்மந்தப்பட்டமான குவார்ட்டர்ஸு, அவங்க தங்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி எல்லாமே வலது பக்கம் எல்லா இடத்துலயும் அமைஞ்ச மாரி, இங்கேயும் அப்படியே அமைஞ்சிருக்கும். இங்க பாருங்க அந்த டேங்க்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷங்களுக்கு முன்னால உள்ள டேங்க் தான். கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே குவார்ட்டர்ஸு. அ பாளையங்கோட்டை, திருநெல்வேலியின் மையப்பகுதி தான் இந்த பாளையங்கோட்டை. அந்த பாளையங்கோட்டையத்துக்கு முக்கியமான ரயில் நிலையம். இந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லாமே வந்து ரயில்வே சம்மந்தப்பட்டமான அந்த அபார்ட்மெண்ட்டு அந்த மாரி தான். பழைய பழைய கட்டிடங்கள். இதெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் வீடா இருக்கணும் கண்டிப்பா. அம் நம்ம கிட்டத்தட்ட அது பக்கத்துல நம்ம வந்தாச்சு. இதிலிருந்து நம்ம ரைட்ல திரும்பியாச்சுன்னா, நம்மளுக்கு ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பகுதி.
வாங்க நம்ம உள்ள வந்துட்டோம். அந்த முகப்பு பகுதியை நீங்க பார்க்கலாம். எப்படி அந்த காலத்துல இந்த ரயில் நிலையத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா அப்படியே இந்த ஓட்டு வீடு அந்த மாரி செட்டப்ல தான் வந்து இருக்கும். கம்பிலாம் போட்டுக்கிட்டு. இதுதான் பாளையங்கோட்டையோட ரயில் நிலையத்தின் டிக்கெட் அதாவது பதிவு பண்ற இடம். இதோட ஸ்டாப்போட பகுதி. வாங்க உள்ள போலாம். பாளையங்கோட்டைங்கிறது தமிழ்ல ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷு. இத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ பல பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளுக்கு முன்னால அதாவது நம்ம ரயில் நிலையங்களுக்கு இதுதான் வந்து பெரிய தடுப்பு வேலி. இந்த வேலிய பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இப்படிதான் வந்து இது வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கு. ரயில் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்தது நம்மளுக்கு வந்து அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரயில் நிலையம். அதுவும் நம்மளுக்கு பாளையங்கோட்டை. இந்த இடத்துல உட்காரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் அந்த காலத்துல பயணம் செஞ்சிருப்பாங்க. பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த இடம். ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள். நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40 வருடங்களா தான் நம்மள தெரியும் ஓரளவுக்கு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த ரயில் போக்குவரத்து ஒரு முக்கியமான ஒரு ரயில் போக்குவரத்தா இருந்திருக்கும். நம்ம அத அத நம்ம நம்ம செங்கற்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடியில. இதெல்லாம் இப்ப போட்டது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டு கட்டு கட்டு. ஆ இப்போ இந்த தண்டவாளங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அகலப்பாதையா போட்டாங்க. எக்ஸ்பிரஸ் வண்டி போற மாரி அகலப்பாதையா போட்டாங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகலான பாதை. ஆ நிலக்கரி, கரி இன்ஜின் தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாமே எலக்ட்ரிக் இன்ஜின். நீங்க அந்த இது மேல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாமே எல்லாமே மாறிருச்சு. இன்னும் போக போக நெறைய மாற்றங்கள் வரும். இருந்தாலும், ஆ பாளையங்கோட்டை அப்படிங்கிறது அந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது மாறாது. என்னைக்குமே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ
இங்கிருந்து பாளையங்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 20. கரெக்டாக பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கு ரூ. 20. இதனால நிறைய பேர் வந்து பயன்படுறாங்க. இதுக்கு போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருக்குது. பஸ்ஸு போகாத ஊர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் மூலயமா இன்னும் மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். நம்ம நிறையா இதை பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும், முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் நிறைய ஒரு வரலாறு இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு பாளையங்கோட்டையிலையும் நிறைய வரலாறுகள். அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வீடியோ நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.